அதாவது நீங்கள் இது இட்லின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஊத்தாப்பமாகவும் நீங்கள் இதான் ஹோட்டல். எங்கள் அப்பா இருக்கார். இது வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுற இடம். வெல்கம் டு அனோஷாரா சதஸ். இனிமே பார்க்க போகிறது கூர்க் மைசூர் vlog 2. கொஞ்சம் கடவுளின் சிரிப்புகள் கொஞ்சம் வாடா ரிசப்ஷன் கூப்பிடு. ஹாய், இப்போ நாங்கள் மைசூரில் இருக்கோம். இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல் பேர் ஹெரிட்டேஜ் ஷெல்டர். நாங்கள் வந்து நேற்று வந்து புக் பண்ணிட்டு நேராக இதுக்கு போயிட்டோம், ஃபால்ஸ்க்கு. நாங்கள் போய் இது பார்த்தோம், வாட்டர், மியூசிக்கல் வாட்டர் பார்த்துட்டு திரும்ப வந்தோம். ரூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி கீழே படுத்திருந்தாங்க, நாங்கள் மேலே படுத்திருந்தோம். எங்கள் ரூம் நம்பர் எங்களோட அது பேர் என்ன, வில்லா 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 எங்கள் வில்லா நம்பர் 7. நாங்கள் இப்போ ஸ்விம் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து சொல்லிட்டு போனோம், ஏன்னா அங்கே கால் பண்ணும்போது எடுக்கல. அவங்க தான் சொல்லிட்டு போனோம். இப்போ அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வேற என்னென்ன இருக்குங்க? பேட்மிண்டன் இருக்கு, அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. பேட்மிண்டன், ஜிம்மு இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? வாலிபால், இது இருக்கு, கிட்ஸ் ஏன் இவ்வளோ வளர்ற? இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் போகலாம். அதுக்கு தான் எல்லா அக்சசரிஸும் வச்சுருக்கேன். சரி வா. இப்போ நான் எவ்வளோ நேரம் தான் படிக்கிறேன்னு பார்க்கலாமா? நான் இப்போ ஃப்ளோட்டாக போகிறேன். ஒரு நிமிஷம் இங்கே திரும்பிக்கிறேன். உள்ள உட்காந்து பாக்குறாமா, மூஞ்சி இப்படி இருக்கா, எப்படி இருக்கு? யார் சொல்றது? ஆமா, குட்டியான கியூட்டா இருக்குமா? நல்லா இருக்கா? இட்லி, சட்னி, சாம்பார், பக்கத்தில் வெள்ளை என்னமோ இருக்கு, அது எக்கு, கிச்சடி, அப்புறம் வடை, வடை, பிரியாணி இருக்கா? வெஜிடபிள் பிரியாணி. பாரா. ஆராதனா, ஆராதனா பேபி என்ன பண்ணுறீங்க? தலையில் என்னமோ இருக்கு. அருண
அப்படியே பட்டையை போட்டு வந்துட்டேன் காலையில். ஓகே, அதான் காலி ஆகிடுச்சு போல. ம். மைசூர் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஊத்தாப்பம் மாதிரி இருக்கு. இது வெள்ளை அதாவது நீங்கள் ஊத்தாப்பம் இது இட்லின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஊத்தாப்பமாகவும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ தூரம் ஓடி போயிடணும். 2 in 1. ஏய் ஆமாம், மறந்துடாமா சன்னா மசாலா பூரி. ஆ தம்பி, அடிச்சு நோருக்கு முட்டையே. ஆராதனா கை கீழே இப்போ இதில் படுது பாரு. ஓகே. இது மாதிரி கொடி மாதிரி கட்டிருக்காங்க. ஃபுல்லாக திபேத்தி எங்கே கட்டியிருக்காங்க. கோல்டன் டெம்பிள் கூர்க்கோட அடிவாரம். இங்கேருந்து ஒரு 35 மினிட்ஸ் தான் கூர்க்கு. ஆக்சுவலாக இது வந்து திபேத்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தரம்சாலா ஹிமாச்சல் பிரதேசம் இல்லையா, அங்கேருந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் சொசைட்டி ஆக்சுவலாக மொத்தமாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள். ஆராதனா வந்து மங்கிக்குள்ளா போட்டிருக்கா. அங்கே பாரு. வாங்க போகலாம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். கேமரா அலௌடுன்னு இருக்காங்க. மேபி எப்படின்னு தெரில. உள்ளே போகிறேன். அப்பா கூட போ. சொல்லுங்கடா. அங்கே மெயின் ரோட்லேருந்து வரும்போது மாதிரி ஒரு பெருசாக ஒரு சோக்கம் மாதிரி வச்சுருக்கோம். அது அங்கே மெயின் ரோட்லேருந்து வரும்போது தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. பார்க்க பாகுபலி படத்தில் செகண்ட் பார்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு சூரியன் மாதிரி வச்சு அதில் சூரியன் வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் கடைசியாக வில்லன் சிட்டதுக்கு அப்புறம். அதே இதுதான் கோல்டன் டெம்பிள். தமிழில் பொற்கோவில் சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த அட்மாஸ்பியரை. அதே மாதிரி க்ரௌடு இருக்குது. ஆனால் நம்ம போய் ரொம்ப க்யூவில் போகிறது மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பெரிய வாஸ்ட் ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா. ஸோ அதனால் எல்லா பக்கமும் போகிறாங்க வர்றாங்க. அதே மாதிரி இதை செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாமே அது நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளே போனோமே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு தாட் வந்துடுது. நல்லாயிருக்கு. உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான பிளேஸ். நல்லா அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். ரொம்ப நல்ல பிளேஸ். என்னது அந்த கதவோட பிடிச்சி இழுக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்து அங்கே பாருங்க. அதே மாதிரி எங்கே இருந்துச்சு?
இந்த பில்லர்ஸில் ட்ராகன் உள்ளுக்குள்ளே போனோடனே ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது ஆக்சுவலாக இந்த கோல்டன் டெம்பிளில். இது வந்து நாம் ட்ரோலிங் மடாலயம் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு, இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே தர்ற 3 சிலையில் மிடில் இருக்கவர் தான் நம்ம புத்தர்னு சொல்கிறோம். ஸோ புத்தர், அவர் பேர் வந்து சக்ஷய முனி. அதில் லெஃப்ட் சைடில் இருக்கவர் குரு பத்மசாம்பாவா. மாதிரி புத்தரோட ரைட் சைடு வந்து புத்தர் அமிதாயுஸ் அப்படின்ட்டு இருக்கவர், நீண்ட ஆயுள் கொண்ட புத்தர். அவர் புத்தர்னா உண்மையை அறிந்தவர். அவரோட பேர் வந்து சக்ஷய முனி. ஆக்சுவலாக இவர் வந்து 1002 புத்தர்களில் 4வது புத்தராக சொல்கிறாங்க. யாருன்னா சக்ஷய முனி. சின்னதா இல்லை, அதாவது அவங்களோட பரம்பரைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவர் இருந்தார், அவர் நான் மேலே அந்த அப்படியே வரிசையாக போயிருக்காங்க. இல்லைன்னா அவனும் அவங்களுடைய கடவுளாக இருக்கலாம் தெரியும். அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள், அது என்னது, என்ன முத்திரை அது? சின்முத்ரா. எங்கே சின்முத்ரா வச்சுருக்காங்க? அந்த சக்ஷய முனி, அதாவது புத்தரோட சிலையோட ஹைட் வந்து 60 அடி. அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, பத்மசாம்பாவா அமிதாயூஸ், அவங்களோட 2 சிலையோட ஹைட்டு வந்து 58 ஃபீட், ஆக்சுவலாக 58 அடி. தங்கத்தால் முலாம் பூசியிருக்காங்க, ரைட்டுங்களா? அது ஃபுல்லாகவே அதான், அதனால தான் கோல்டன் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தானங்கள் நடக்கும். ரொம்ப பண்ணியிருக்காங்க. 1 2 3 ஒவ்வொரு அவதாரம் மாதிரி இருக்குல்ல. மேபி இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குமா? 2 3 5 7 9 11 16 17 மொத்தம் 18 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு திபெத்திய குடியிருப்பு. அதாவது மைசூர்லேருந்து கூர்க்கு போகிற வழியில் குஷால் நகர், அந்த குஷால் நகர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பொற்கோவில் இருக்குது. இந்த கோயில் வளாகத்தில் ஒரு 16,000 அகதிகள், 600 துறவிகள் இருக்காங்க. ஸ்கூல் மாதிரி டைமிங் இருக்கு போல. அதுதான் ஸ்கூல். அப்படியா? புத்திசம் படிப்பாங்க. இவங்க டீச்சர்ஸ் நினைக்கிறேன், வர்றவங்க கொடைப்பிடிச்சு வரவங்க. டீச்சர்ஸாகவும் இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக இங்கே படிச்சுட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷம் வேணால் படிக்கலாம். அது வந்துட்டு அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் ஆவாங்க. அப்புறம் தான் உள்ளுக்குள்ளே போய் பூஜை அந்த மாதிரி பண்ணுறதுனா எத்தனையோ வருஷங்கள் ட்ரைனிங் இருக்குது. அப்புறம் தான் சின்ன வயசுலேயே வந்து சேர்த்துருவாங்க, ஒரு 5-6 இயர்ஸ் சேர்த்துருவாங்க. ஆக்சுவலாக 2561 ஆண்டுகளுக்கு முன்னாடி லும்பினியின் மன்னன் சுடோதனுக்கும் ராணி மாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த புத்தர், இந்த புத்த மதத்தை நிறுவியவர். ஸோ இவர் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு இளவரசர், சித்தார்த்தா அப்படிங்கிறது அவரோட பேர். அவரோட 29 வயசில் அந்த அரண்மனையெல்லாம் விட்டுட்டு அனைத்து உயிரினத்தோட பிறப்பு இறப்பை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நித்திய தீர்வை தேடி போயிருக்காரு. அது பல வருஷமாக முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போதி மரத்தின் கீழே ஞானம் அடைந்திருக்காரு. அதான் புத்தர் ஆனார்னு சொல்கிறாங்க. ஸோ புத்தர் அப்படிங்கன்னா உண்மையை அறிந்தவர்னு அர்த்தமா. அது பக்கம் இல்லைடா. நல்லா இருக்கு. திருவரை கடவுள் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறவங்க
பேட் வைப்ஸ் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே டபுள்யூ குட் வைப்ஸும் இருக்குது, பேட் வைப்ஸும் இருக்குது. அது குட் வைப்ஸ் நிறையா இருக்குது, பேட் வைப்ஸ் கம்மி. 2-3 இடத்துல தான் இந்த பிக்சர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ யூனிக்காக மைன்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸுமே அவ்வளோ மைன்யூட். ஜூம் பண்ணியிருக்கியாத எப்படி ஓடுறாங்க பாருங்க எல்லாம், அவங்களுடைய ப்ரேயர் டைம். தேன் கூட இருக்கீங்க ஆரா. இது ஒரு இடத்துல இந்த மாதிரி மாடல், இன்னொரு இடத்துல இது ஒரு மாடல், பட் இது இங்கே கிடையாது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவாக தாண்டா இருக்கும். இல்லைம்மா. இல்லை இங்கே கிடையாது. இங்கேனா அந்த சூரியன் மாதிரி இருந்துச்சுங்களா. ஆமாம், இது இங்கே என்னமோ போட்டிருக்கு. இதே மாதிரி எங்க போட்டோ இருக்கு. தரம்சால ஒருத்தருக்கு வேணா பாரு. ஓ திபேத்தோடைய வியூ அப்படியே. திபெத் ஒரிஜினல் பிளேஸில் புத்தா கோயில் அங்கே தானே இருக்கும். சைனாவோட ஒரு பகுதி திபெத். அவங்க தனியாக திபெத்துக்கு சொல்லி தனியாக ஒரு பகுதியை நாடை உருவாக்கி அவங்களுக்கு தனியாக ஒரு தலைவரை வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் சீனாவுக்குலாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னும் சைனா வந்து இன்றைக்கி இது வரைக்கும் அதை ஒத்துக்கல, இன்னும் ஒத்துக்கல. ஆனால் இவங்க தனிநாடுங்கிறாங்க. இல்லை எங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது சீனாவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நெருக்கடி வரும்போது தலாயிலாமா அந்த திபெத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். தலாயிலாமா தான் அந்த திபெத்தோட தலைவர்.
வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து எந்த நாட்டுக்கும் அவர் போகக்கூடாது, யாரும் அந்த அவங்க நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சைனா கண்ட்ரோல் பண்ணிச்சு. அப்போ இந்தியாவில் வந்து அதை திபத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த தலைவரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு தக்க அனுமதி கொடுத்து பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தோம் நம்ம. அதனால தான் சைனா வாரே வந்தது. சைனாவுக்கு இந்தியாவுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இன்னமும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், திபத்தை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அந்த தலைவர் பேர் தான் தலாய் லாமா, அவர் தான் அவங்களுக்கு ஹெட்டு. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது தலாலாமாவோட பையன். அடுத்தடுத்து வாரிசு ஜென்ரேஷன். நான் சொல்லுவேன் அப்பாட்ட திட்டு வாங்க போகிறேன். ஓகே ஜுவல்லரி பாக்ஸ். தாத்தா தள்ளிக்கோங்க. இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ஹவுஸ் தான். இங்கே வந்து மேலே ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நான் கீழே போனால் எங்களோட ஹவுஸ். இதுதான் எங்களோட ஹவுஸ். இங்கே இருக்காங்க எல்லோரும். அம்மா இங்கே இருக்காங்க. இதான் ஹோட்டல், எங்கள் அப்பா இருக்கார். இது வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுற இடம். நான் லாஸ்ட் சீட்டில் உட்காரணும். இதுதான் ஹோட்டல். தரும் இந்த ஹால். இது குட்டி சாமி ரூம். இந்த கிச்சன். இது ஹால். அதுக்கப்புறம் இது எங்களோட பெட்ரூம். இங்கே ஒரு 2 ரூம். இது ஒரு ரூம். மேலே இருக்கு. இது டாய்லெட். அப்புறம் இது நிறைய இருக்கு. அவள் தான். இதுதான் ஹோம் டூர். அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஹாய் சொல்லுங்க. அழகா இருக்கு பாரு, ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. இதுதான் தலக்காவேரி, ஆர்ஜின் ஆஃப் காவேரி. மேல மட்டும் பாரு சொல்லாங்க பாரு, எவ்வளவு மிஸ்டா இருக்குன்னு. இதுதான் அது மிகப்பெரிய ஃபோர்ட்.
ஃபோர்ட் வந்துட்டு ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாக கலந்துருக்காங்க.